தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கின்றன என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தின் பாதையில் மகிமையாய் நடக்க வேண்டும். இன்று நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வேதத்தை தேடுவதற்கு மனதில்லாமல் ஒவ்வொரு நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறோமா? நாம் நண்பர்களோடு பேசுவதற்கு அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசுவதற்கு நமக்கு நேரமில்லை. ஆண்டவர் நமக்கு தந்த பொன்னான நேரங்கள் தேவையற்றவைகளால் வீணாகிறது. அவசியமற்ற காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவர் தந்த கிருபை இழந்து போகக்கூடாது. இன்றே நம்முடைய வழியை சற்று சிந்தித்து பார்த்து ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நாம் இழந்த இந்த பொன்னான நேரங்களை ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக செலவழிக்கும்படி ஆண்டவர் நமக்கு மீண்டும் தருவார். நாம் காலத்தை வீணாக்காமல் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். மகிமையான எதிர்காலம் நமக்கு உண்டு.